ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தீபாவளிக்கெலாம் ட்ரெஸ் வாங்கியிருப்போம். அதில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் டேகு எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற அந்த டேகு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத எப்படியெல்லாம் ரிவ்யூஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற டேகு நிறைய ரிவ்யூஸ்க்கு யூஸ் ஆகும். வாங்க என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சாவி, நம்ம வீட்டில் ஒரு சாவி தனித்தனியாக இருக்கும். யூசேஜ் ஆகாத சாவி, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கீச்செனுக்கு போட்டிருப்போம். யூஸ் ஆகாத சாவி வந்து பாக்ஸில் போட்டு வச்சுப்போம். அதெல்லாம் இந்த மாதிரி டேக் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 சாவி 6 சாவி அப்படியே கொத்தாக நம்ம கோத்து வச்சுட்டோன்னா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ட்ரெஸ்ஸில் இருக்கிற டேகை வேஸ்ட் ஆக்காதீங்க. டேக் இல்லைனாலும் இந்த மாதிரி இந்த டேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாவி நம்ம டேக் பண்ணியிருக்கணும். இது வந்து நம்ம பிள்ளைங்களோட ஹேர் பண்ணி எங்கேயாவது வெளியூர் போகிறோன்னா ஒன்று வச்சா இடம் அதிகமாக தேவைப்பட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேக் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி எத்தனை பேண்ட் வேணுமோ அந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புது ட்ரெஸ் வாங்கினோன்னா அதில் விலை போடுறதுக்காக ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி பாருங்கள். தோடு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு கல்லெல்லாம் கூட விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இது வந்து லேபிள் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தோடு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செட்டாக அப்படியே நீங்கள் பாக்ஸில் போடுறதுக்கு இந்த மாதிரி செட்டாக அந்த கார்டில் செட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கார்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தோன்னா 4 பேர்த்துக்கும் 4 ஃபைல் போட்டு வச்சுருப்போம். அந்த ஃபைல் யாரோடதுன்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கூட அந்த கார்டில் பின்பக்கம் முன்னாடி விளம்பரம் இருக்கும். பின்பக்கம் வந்து இந்த மாதிரி நேமு, நமக்கு பசங்களோடதாக இருந்தால் பசங்களோட நேமு, நம்மளோடதாக இருந்தால் நம்ம நேம் எழுதிட்டு அந்த ஃபைலில் வச்சுட்டோன்னா பார்த்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸில் ரேட் இருக்கிற கார்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வேஸ்ட்டாக அதை தூக்கி போடாத இந்த மாதிரி நிறையா யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பசங்க படிப்பாங்க, டிக்ஷனரி இந்த மாதிரி பெரிய பெரிய புக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேஜில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதை வந்து அந்த பேப்பரை மடக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி மடக்காத இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஜ் முக்கியமான பேஜ்னால் கார்டு வச்சுக்கலாம். இல்லை இந்த பேஜ் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோன்னா அது வரைக்கும் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டையும் நிறையா நம்ம யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தோடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி புக்கில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வரைக்கும் நம்ம பசங்க படிச்சிருக்காங்க, இந்த பேஜில் முக்கியமான பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன டிப்ஸ் எழுதி அந்த பேஜில் உள்ள முக்கியமான வேர்ட்ஸை அந்த சீட்டில் எழுதி கூட நடுவில் வச்சுக்கலாம். நிறைய யூஸ்க்கு இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு, இப்போ வாழைப்பழம் வந்து நிறையா ஒரு சீப்பு ஃபுல்லாக ஆகிட்டா 1 நாள் 2 நாளில் சாப்பிட முடியாது. 2 நாள் வரைக்கும் தான் வாழைப்பழம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் ஆகிடும். சீக்கிரம் பழுத்து கொலன்னு ஆகிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாத இருக்க தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த காம்பு பகுதி மட்டும் நனைகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் தாங்கும். வாழைப்பழம் வேஸ்ட் ஆகாத 1 வாரம் வரைக்கும் நல்ல பழமாகவே இருக்கும். இந்த மாதிரி கொத்தாவும் நீங்கள் வைக்கலாம். இல்லைனா ஒரு பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட அப்படியே தண்ணியில் முழுகிற அளவுக்கு நீங்கள் அந்த காம்பு பகுதி மட்டும் முழுகிற அளவுக்கு நீங்கள் வச்சா போதும். சீக்கிரமாக வாழைப்பழம் கெடாத நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மட்டன் நம்ம சமைக்கிறோன்னா எப்பொழுதுமே குக்கரில் வச்சிடும். ஆனால் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துருங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு டேரெக்டாக தான் நாங்கள் எப்போதும் சிக்கன் குழம்பு வைப்போம். இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தால் அவங்க மாமியார் இந்த மாதிரி வச்சாங்க. சரி, அதே மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக உங்களுக்கு வேலையாகணும்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வானலில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்ருங்க. இந்த சைடில் வேக வச்சுருக்கேன். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதுலேயே வெந்துடும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி பக்கத்தில் வேக வச்சுட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதா இருக்கட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி ஒரு வானலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கிட்டு இருந்தால் போதும். பக்கத்தில் சிக்கன் வெந்துடும். எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். நல்ல கிரேவியாக சூப்பராக வந்துடும். சீக்கிரமாக நம்ம சிக்கன் கிரேவி பண்ணணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பக்கத்தில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம வதக்கிட்டுருக்கோம். பக்கத்தில் இந்த சிக்கனும் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக நீங்கள் ஊற்றலாம். இல்லைனா சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும், வெந்துடும் கிரேவிக்குனா. இப்போ பாருங்கள், எல்லாம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பக்கத்தில் சிக்கனும் இப்போ வெந்துட்டுருக்கு.
குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப்பு தரேன்னா இந்த தண்ணியை கூட எடுத்து நீங்கள் உப்பு மிளகுத்தூள் போட்டு சூப்பாக கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்துடுச்சு. ஒன்றா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். நல்ல கிரேவி மாதிரி சூப்பராக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் சீக்கிரமாக வேலையாயிடுச்சு. சிக்கனை போய் குக்கர்லலாம் வேக வைக்காத இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஐடியாவில் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா 20 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். இந்த பக்கம் சிக்கன் வெந்துட்டுருக்கும், இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே நான்வெஜ் நம்ம கிச்சனில் சமைக்கும் போதாக இருக்கட்டும், வாஷ் பண்ணும் போதாக இருக்கட்டும், அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராத இருக்க நம்ம குளித்த பிறகு இருக்கிற ஷாம்பு கவராக இருக்கட்டும், இல்லை கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஷாம்பு விட்டு தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அந்த ஷாம்போட வாசனை தான் நம்ம கிச்சன் ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் வளர்க்குற தொட்டியை நான்வெஜ்ஜி அலசுகிற அன்னைக்கு இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நீங்கள் தேய்ச்சி கழுவுனிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஷாம்போட வாசனை தான் அந்த கிச்சன் ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் புளியோதரை மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். மிளகு 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், எள்ளு அலசி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். கல் இருக்கும், அதனால் நல்லா அலசிட்டு எள்ளு போடுங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் புளியோதரைக்கு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் போடுங்க புளியோதரைக்கு. நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். வரமிளகாய் பாருங்கள், வரமிளகாயும் நல்லா செவக்க வறுத்துடணும். அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லா மசியும். நம்ம பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் புளியோதரைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. அந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்லேயுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புளி ஒரு 50 கிராம் அளவு நான் ஊற போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஹீட்டானால் சீக்கிரமாக ஊறுங்கிறதுக்காக கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் புளியோதரை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நானுமே புரட்டாசி சனிக்கு விரதத்துக்கு சமைக்கிறேன். அப்போ புளியோதரை வச்சம்போது தான் இந்த வீடியோவும் எடுத்தேன். இந்த ஐடியாவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. சரி வீடியோ போகலாமே அப்படின்னு தான் நான் வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி புளியோதரை வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் புளியோதரைக்கு, அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். கடுகு நல்லா பொரியணும். அதுவும் கிராமத்துலலாம் புளி சாதம் செஞ்சாங்கன்னா நல்லா வளவளன்னு இருக்கும். அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கடலப்பருப்பு, வரமிளகாய், ஆல்ரெடி பவுடரில் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போடுங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள். புளியை வந்து நல்லா தண்ணியாட்டம் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். திக்காக இது கொதித்து தான் நல்லா திக்காக வரும். நம்ம புளியவே திக்காக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும். உப்பு தேவையான அளவு. நல்லா கொதித்து நல்லா திக்காக ஆகணும். இப்போ வாங்க நம்ம வறுத்து வச்சிருந்ததை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கும் போது 1 ஸ்பூன் நான் வந்து விளக்கெண்ணெய் விடுறேன். விளக்கெண்ணெய் ஏன் விடுறோன்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ டூர் போகும்போதெல்லாம் நீங்கள் புளியோதரை இந்த மாதிரி கிளறி எடுத்துகிட்டு போகும்போது விற்கின மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது ஒரு மாதிரி விற்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விற்கிக்காத நல்லா வளவலன்னு சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா எண்ணெய் பீசின் மாதிரி வளவலன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக இது வந்து கிராமத்தில் எல்லாமே வந்து புளியோதரை செய்யும்போது விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு செய்கிறாங்க. இது வந்து எங்கள் பாட்டி சொன்ன ஐடியா. இந்த கோயில் புளியோதரையே கோவிலுக்கு சமைக்கிற ஒரு பாட்டி தான் எனக்கு சொன்னாங்க. நாங்கள் ரெகுலராக கோவிலுக்கு போவோம், பாட்டி புளியோதரை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீ செஞ்சு பாருமானாங்க. நானும் கோவிலுக்கு இந்த மாதிரி புளியோதரை வச்சு கிளறி தான் புரட்டாசிக்கு எடுத்துகிட்டு போனோம். சூப்பராக இருந்ததுமா, இதே பக்கத்துலேயே செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் 1 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போயாவது எமர்ஜென்சியாக நம்மலாம் ஃபங்க்ஷனுக்கு போவோம், குழந்தைக்கு மட்டும் டிஃபன் கட்டி தர மாதிரி டைம் இருக்கும். அந்த டைமில் 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து திக்காகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணியாட்டம் இருந்தது. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச பொடியை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மீதி இருந்தால் கூட இந்த பொடியை நீங்கள்
பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ புளியோதரை பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வறுத்தது. இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் போட்டுட்டு மீதி கொஞ்சம் வச்சுருந்தா கூட இன்னொரு டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வாங்க சாதம் கிளறிடலாம். புளியோதரை பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதில் ஒரு பீஸ் நீங்கள் வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வெல்லம் போடுறாங்க, ஆனால் நான் போடலை. வெல்லம் கூட எப்போதுமே புளிக்குழம்புனாவே வெல்லம் ஒரு பீஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், மீதி கிளறினது போக மீதி உள்ளது. இதை நான் இப்போ பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். டிஃபன் பாக்ஸுக்கு எப்போ வேணாலும் லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி ரெடி பண்ணுறது, ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். ரேஷன் அரிசியில் எப்படி ரெடி பண்ணுறது இட்லி 8:1 ரேஷியோன்னு லிங்க்கு தரேன், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.